சமையல்ங்கிறது ஒரு தியானம் போல் அப்படின்னு நேற்று தாங்க நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது பூமராங் மாதிரி எனக்கே திரும்பி வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இன்றைக்கி விடிய காலம் எழுந்திரிச்சேன். வெறும் வயிற்றில் எப்பவும் சாப்பிட்ற தைராய்டு மாத்திரையை சாப்பிட்டேன். அப்புறம் வழக்கம் போல் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். துணி துவைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே கையோட பருப்பு வேக போட்டேன். வெறும் சட்டியில் தான் இதை வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். பருப்பு வேக போட்டேன். மணி 9 மணி ஆச்சு. எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை, காலை சாப்பாடு சாப்பிட விருப்பம் இல்லை. அதனால வீட்டில் இருந்த ஒரு செவ்வாழை பழத்தை உரித்து வாயில் போட்டுட்டு எப்போவும் ரெகுலராக சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்ற ஒரு 3 விதமான மாத்திரையை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எடுக்கலை, தண்ணி எடுத்தேன். முதல்ல செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போய் கட்டிலில் வச்சுட்டு உட்காந்து மாத்திரை டப்பாவை திறந்து மாத்திரையும் எடுத்துட்டு தண்ணியை தேட ஆரம்பிச்சிட்டேன். கழுத்து இந்த பக்கம் அந்த பக்கமும் திரும்பி 2 பக்கமும் 4 பக்கம் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம். 2 பக்கமும் பார்த்துட்டு வேற எங்கேயும் அடுப்படியிலே வச்சிட்டோமோன்னு எழுந்திரிச்சு பார்த்தா என் முதுகு பின்னாடியே இருக்குது தண்ணி. அப்புறம் நல்ல வேலை எடுத்து வாயில் தண்ணியை ஊற்றிட்டு மாத்திரையை போட போகும்போது தான் பார்க்குறேன் ஒரே ஒரு மாத்திரை. இது என்னென்னு ஒரே ஒரு மாத்திரை இருக்குதுன்னு பார்க்குறேன். பக்கத்தில் தைராய்டு மாத்திரை டப்பா திறந்துருக்கு. என்னென்னலாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு நானே என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள். 2வது தரம் தைராய்டு மாத்திரை சாப்பிட போயிருக்கேன். நல்ல வேலை, எந்த சாமி புண்ணியமோ மறுபடியும் அந்த தைராய்டு மாத்திரையை டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு வழக்கமாக நான் சாப்பிட்ற 3 மாத்திரைகளை எடுத்து சாப்பிட்டுட்டு பருப்பை வேக போட்டுட்டு அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே துணிமணிகளை காய போட்டுருவோன்னு சொல்லிட்டு காய போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு கமன்னு ஒரு வாசனை வந்துச்சு. என்னடா இது, ஏதோ தீர மாதிரி வாடை வருது. சுத்தமாக எனக்கு நான் அடுப்பு பற்ற வச்சதே ஞாபகமே இல்லை. அதுக்கு தான் சொல்கிறது, சில்லறை சிதறாமல் இருக்கணும். ஏதோ யோசனை, ஏதோ தீர வாடை வருது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே துணிமணிகளை காய போட்டுட்டு தற்செயலாக அடுப்படிக்கு வந்தா இதான் நான் வேக போட்ட பருப்பு. சாம்பாருக்கு வேக போட்ட துவரம்பருப்பு. பருப்புக்கு பருப்பும் போச்சு. இனி நான் இதை தேய்ச்சி எடுக்கிற இதுக்குள்ளே என் உயிரும் போயிரும் போல இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சமையல் ஒரு தியானம் போல். அதை நம்ம ஒருமுகமாக இருந்து செஞ்சால் அது கைகூடி வரும். இது எனக்கு நானே சொல்லிக்கிறேன். வரட்டுமா? நான் இதை வேற விளக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் 2வதாக வேக போட்ட பருப்பு. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான். நாங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கோம், நீங்கள் ஒழுங்காக இருங்கன்னு சொல்கிறது கேட்குது. இருந்தாலும் சொல்கிறத சொல்லி வைப்போமேன்னு சொல்லி வச்சேன். வரட்டுமா?